ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு ஒரு கேக் பண்ணலாமா? ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு ரவை, 2 கப்பு சர்க்கரை, 2 கப்பு பாலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா அரை கப்பு பட்டரை நல்லா காய்ச்சி இது மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கேக் பவுலில் இந்த மாதிரி பட்டரை நல்லா தடவி நாலா பக்கமும் படுற மாதிரி அது மேலே மைதாவும் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளோரோ எதையாவது ஒன்று டஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேக்கு ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு கடாயில் தூள் உப்பு போட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டையும் வச்சு நம்ம கேக் மிக்சரையாக அந்த பாத்திரத்தை கொட்டி அதை அப்படியே இந்த கடாயில் வச்சு ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணிடலாங்க. அதுக்குள்ளே இன்னொரு கடாயில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1/2 கிளாஸ் சர்க்கரையும் போட்டு அதை பாகாக்கி இந்த கேக்கோட சைட்லலாம் அப்படியே ஊற்றி 5 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி சுற்றி கட் பண்ணி ஒரு தட்டில் கவுத்து தட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான ரவை கேக் ரெடி. நான் மேலே நட்ஸ் போட்டிருக்கேங்க, உங்களுக்கு வேணால் நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.